பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இரத்தங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதுதான் இந்த 2019வது வருட இந்த அருமையான பாடு மரணங்களை குறித்து சிந்திக்கிற இவ்வாராதனையின் சிறப்பு ஆகும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இயேசுவின் இரத்தம் ஜெயம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அதே ஒன்று இன்னும் ஆழமாய் சிந்திக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் என்று சொல்லுவோம். இந்த இரண்டும் இரண்டு அர்த்தங்கள் கொண்டவை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதை பயன்படுத்துவர். சில வீடுகளில் பார்க்கும் பொழுது துவக்கத்தில் எழுதி வைத்திருப்பார்கள் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று. சிலருடைய புத்தகங்களிலே இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று எழுதியிருப்பார்கள். சிலருடைய வாகனங்களில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கும். சில தேவாலயத்தின் வாசல்களிலும் தேவ ஆலய சுவர்களிலும் இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஏன் இந்த இயேசுவின் இரத்தத்தை இத்தனை சிறப்பாக சொல்லுகிறோம் என்பதுதான் இந்த பகல் வேளை நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. ஒரு அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக இரத்தங்களை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது அங்கே ஆபேல் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டதாகவும் அந்த இரத்தம் பூமியில் இருந்து பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி முறையிட்டதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4:10-11 வசனங்களில் மனித இரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது கடாக்களின் இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடாக்களின் இரத்தம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தும்படியாக கூடாரத்திற்கு கொண்டு வரப்படுகிற ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் அன்றைக்கு சிந்தப்பட்டதாக கடாக்களின் இரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே லேவியராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே புறாவின் இரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஏழை ஜனங்கள் தங்களுடைய பலிகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிற சிறுபொருளாக புறா கணக்கிலிடப்பட்டது. அப்படி இந்த புறாக்களின் இரத்தம் மனிதனுக்காக சிந்தப்பட்டதாகவும் புறாக்களின் இரத்தத்தை குறித்து தேவாலயத்திலே தொடர்பு இருந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வாக்கியத்தில் சிவப்பு கடாவின் இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இவைகளெல்லாம் இந்த பூமியில் சிந்தப்பட்டதும் நினைக்கப்பட்டதுமான சில இரத்தங்களை குறித்து படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியத்தை உரத்த குரலில் ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகிலும் போர் சேவகர்களில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பிரியமானவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பே கல்வாரியில் சகல மனுக்குலத்தின் மீட்பிற்காகவும் சகல மனிதனுடைய விடுதலைக்காகவும் சிலுவையில் சிந்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை இங்கே நாம் காணலாம். அருமையான பிள்ளைகளே, பலதரப்பட்டதான இரத்தத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது, சமுதாயம் சொல்லுகிறது. ஆனால் அவைகளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எவ்வளவு சிறந்தது, அதை உச்சரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு கிருபையாய் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுது அடுத்த தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் சிறப்பு என்ன?
எத்தனையோ ரத்தங்களை குறித்து சொல்லப்படுகிறது. புறாவின் ரத்தம், கடாவின் ரத்தம், மனித ரத்தம் என்று சொல்லி பல ரத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளின் நடுவிலே இயேசுவின் ரத்தத்தை ஏன் சிறப்பாக சொல்லுகிறோம்? ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகை தோறும் எத்தனை ஆடு மாடுகள் ரத்தம் சிந்துகின்றன, எத்தனை கிறிஸ்துமஸிலே ஆடு மாடுகள் கோழிகள் ஆமை ரத்தம் சிந்துகின்றன. இத்தனை வருடங்கள் எத்தனையோ மனிதர்கள் போர்களிலே தங்களுடைய இரத்தங்களை சிந்தி இருக்க, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரம் ஏன் ஸ்தோத்தரிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரம் ஏன் புகழப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரம் ஏன் வெற்றிக்கென்று பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த இரத்தத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. மூன்று சிறப்பை மிக துரிதமாக சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம், Matthew chapter 26 verse 28. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மார்க்கு 14:24. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம், லூக்கா 22:20. இந்த மூன்று வசனங்களையும் மூன்று பேர் வாசிக்க கேட்கிறேன். முதலாவது மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. மார்க்கு 14:24 படியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை என்று சொல்லுவோமே, ஆனால் ஆமென், நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. புதிய உடன்படிக்கை என்ற வார்த்தை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் பழைய உடன்படிக்கை இதுவரையிலும் உச்சரிக்கப்பட்டது, பழைய உடன்படிக்கை சொல்லப்பட்டது. அப்போ புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, பழைய உடன்படிக்கை நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். பாபா மனுஷன் முத அங்க கேட்ட வார்த்தை அதுதான், மரணத்தை குறித்த வார்த்தை. ஆனா புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள்ளே மனிதன் வந்த பின்பு அவன் கேட்ட வார்த்தை, இதை புசிக்கும் நாளிலே இவனை புசிக்கிறவன் என் மூலம் ஜீவிப்பான். அல்லேலூயா. ரெண்டுமே சாப்பாட்டுல தாங்க இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல ரெண்டுமே எதுல தான் இருக்கு? சாப்பாட்டுல தான் இருக்கு. அங்கே ஒன்றை புசித்த பொழுது மரணம் வந்தது, இங்கே ஒன்றை புசித்த பொழுது ஜீவன் வந்தது. பழைய உடன்படிக்கை மரணத்தின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை ஜீவனின் உடன்படிக்கை. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கை அநித்தியமானதை விளங்க பண்ணுகிற உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை நித்தியமானவைகளை வெளிப்படுத்துகிற உடன்படிக்கை. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ சில பழையவைகளை மாற்றி நம்மை ஒரு புதிய அனுபவத்தில், புதிய வாழ்வில், புதிய உடன்படிக்கையில் கொண்டு செல்லுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தம், அது ஜீவனின் உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்ப மரணம் மாறி இப்ப என்ன வந்திருக்கு? ஜீவன் வந்திருக்கு. எதனாலே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிற அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நான் புசிக்கிறவன், நான் பானம் பண்ணுகிறவன் என்று சொல்லுகிறவர்கள் இப்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். அப்போ இந்த இரத்தம் சாதாரணமானதல்ல, மரணத்திற்குரியதல்ல, புதிய உடன்படிக்கையின் ஜீவனுக்கு ஏதுவான இரத்தம். சிறப்பு தானே அது? ஓகே. இரண்டாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் இன்னொரு சிறப்பை பார்க்க முடிகிறது. வாசிங்க. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக பண ஆசையினால் காட்டி கொடுத்த மனிதன் சொல்லுகிறான், இயேசுவினுடைய இரத்தம் குற்றம் செய்த இரத்தம் அல்ல, குற்றமில்லாத இரத்தம். ஆமென், அல்லேலூயா. பாவத்திற்காக சிந்தப்பட்டதோ, பாவத்தினால் உருவாக்கப்பட்டதோ, குற்றத்தினால் சிந்தப்பட்டதோ, குற்றத்தினால் உருவாக்கப்பட்டதோ அல்ல. என் இயேசுவினுடைய இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். ஏன் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம்? அது உடன்படிக்கை, புதிய ஜீவனுக்கு ஏதுவான புதிய உடன்படிக்கையின் இரத்தம். 2, என் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. குற்றமான ஒரு இரத்தம் நமக்கு ஜீவனை கொண்டு வருமா? வராது. குற்றத்தினால் சிந்தப்பட்ட இரத்தம் மீட்பை கொண்டு வருமா? வராது. ஆனா குற்றமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கு மனிதனை மீட்புக்கு நேராய் நடத்தி கொண்டே இருக்கிறது. இயேசுவினுடைய இரத்தம் குற்றமற்ற இரத்தம், அது அவருடைய சிறப்பு. மூன்றாவதாக 1 பேதுரு 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இந்த இரத்தத்தின் சிறப்பை படிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. அப்ப பைபிள் சொல்லுது அவருடைய சிறப்பு என்ன? இரத்தத்தின் சிறப்பு என்ன? அது விலையேற பெற்றது. முதல்ல புதிய ஜீவனுக்கு ஏதுவான புதிய உடன்படிக்கையின் இரத்தம். 2, அது குற்றமில்லாத இரத்தம். 3, அது விலையேற பெற்ற இரத்தம். விலையில்லாத இரத்தம் அல்ல, விலையேற பெற்ற இரத்தம். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து ஆமீன் எங்கேயோ கிடந்த நம்மை ஆண்டவர் மகிமையான பாக்கியத்திற்குள்ளே கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய சிறப்பை பார்த்தோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய தேவை. ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பூமியில் சிந்தப்பட வேண்டும்? ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை மனிதன் ஆமீன் விசுவாசிக்க வேண்டும்? ஏன் இந்த இயேசுவின் இரத்தத்தை மனிதன் ஆமீன் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா அதனுடைய தேவை என்ன? ஆமென். What is the use? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஏன் இந்த பூமியில் தேவை? பல 1000 வருடங்கள் பூமியிலே பல மிருகங்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டன. பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆமீன் உலகத்திலே மிருகத்தின் இரத்தம் மனிதனுக்காக சிந்தப்பட்டது. மனித இரத்தங்கள் சிந்தப்பட்டன, நரபலிகள் கொடுக்கப்பட்டன, எத்தனையோ விதமான இரத்தங்கள் பூமியிலே சிந்தப்பட்டிருக்கு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கான தேவை என்ன? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமீன் இரத்தத்தின் பயன்பாடுகள் எவை? இன்று ஏன் இந்த இயேசுவின் இரத்தம் உச்சரிக்கப்பட வேண்டும்? இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். ஏன் ஒரு துளி கூட தனக்காக அவர் வைக்கவில்லை? ஏன் அவருடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது? அவருடைய இரத்தம் சிந்தப்படுவதின் சிறப்பு என்ன? அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டால் ஆமீன் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மாற்றம், ஒரு மனிதனில் அவருடைய இரத்தம் கொண்டு வருகிற விடுதலை, இவைகளை அறிந்தால் இன்று முதல் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாயிருக்கும். ஆமீன். 2 வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஒன்று, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.
இந்த வார்த்தையை யாரு சொல்ல வைக்கப்படுவா தெரியுமா? பிசாசு சொல்றதுக்கு வைக்கப்படும். இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படின்னு யார் சொல்ல மாட்டாங்க? பிசாசு சொல்லாது. பாருங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று ஏன் சொல்லுகிறோம்? அது ஜெயித்தவருடைய இரத்தம். இரண்டு, அது ஜெயித்த இரத்தம். ஒன்று ஜெயித்தவருடைய இரத்தம், இரண்டு ஜெயித்த இரத்தம். பைபிள் சொல்லுது, நான் உலகத்தை ஜெயித்தேன். அது ஜெயித்தவரின் இரத்தம், அது ஜெயத்தின் இரத்தம். அடுத்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் அப்படின்னு சொல்றோம். ஆமென். ஜெயித்த இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கும் ஜெயம். புரியுதா இல்லையா? இயேசுவின் இரத்தம் ஜெயம். ரெண்டு, இயேசுவின் இரத்தத்தால் என் குடும்பத்தில் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தால் என் படிப்பில் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தால் என் சரீரத்தில் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தால் என் வீட்டுக்குள் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தால் என் தொழிலில் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தால் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம். ஜெயித்தவருடைய இரத்தம் இன்றைக்கும் மனிதனை ஜெயிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, ஜெயித்தவருடைய இரத்தம், ஜெயித்தவருடைய இரத்தம், அந்த ஜெயத்தின் இரத்தம் இன்றைக்கு என்னை ஜெயிக்க பண்ணுகிறது, நம் குடும்பத்தை ஜெயிக்க பண்ணுகிறது, நம் ஊழியத்தை ஜெயிக்க பண்ணுகிறது. அதனால தான் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் ஜெயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை கவனமாக ஒருமுறை கூட கவனிக்க போகிறோம். நம்பர் 1, எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய முதல் அதிகாரத்தினுடைய 7ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இயேசு கிறிஸ்துவாகிய இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆமென். பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சொன்ன வார்த்தையின் முதல் பகுதியே மன்னிப்பிலே ஆரம்பிக்கிறது. பழைய உடன்படிக்கை தண்டனையை கொண்டு வருகிறது, புதிய உடன்படிக்கை மன்னிப்பை ஏற்படுத்துகிறது. நல்லா கவனிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கை சாகவே சாவாய், அது தண்டனை, அங்கே மன்னிப்புக்கு இடமில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை ஆமென் நம்முடைய வாழ்விலே மன்னிப்பை பிறப்பிக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறான். எப்பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, தன்னுடைய பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவின் சமூகத்திற்கு வருகிறானோ, அவனுடைய பாவத்தை என் இயேசு கிறிஸ்து மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினால கிடைத்த ஆசீர்வாதங்கள், நன்மை, வீடு, சொத்து, சுகம், பதவி, பட்டம், இது எல்லாவற்றை விட நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்கு இயேசு கொடுத்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த 14ஆம் வசனத்தில் ஒரு பிராக்கெட்ல ஒரு வார்த்தை வருகிறது, குமாரனாகிய
அவருக்குள், இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தேவாலயத்திலே வந்து தெய்வ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு இயேசுவினுடைய இரத்தம் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? இந்த இரத்தத்தினாலே என்னுடைய பாவத்தில் இருந்து நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். எப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்னுடைய வாழ்க்கை கடந்து வந்ததோ அந்த நிமிஷம் முதல் என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த பெரிய மீட்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அதை எபிரேய நிருபக்காரன் தன்னுடைய 9ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், எப்பா இரத்தம் சிந்துதல் இல்லாத பட்சத்திலே மன்னிப்பு என்ன செய்யாது? உண்டாகாது. அப்படியானால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு இரத்தம் கண்டிப்பாக என்ன செய்யப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். ஆனால் சிந்தப்படுகிற இரத்தம் பாவியின் இரத்தமாய் இருக்கக்கூடாது. சிந்தப்படுகிற இரத்தம் அழிவின் இரத்தமாய் இருக்கக்கூடாது. சிந்தப்படுகிற இரத்தம் குற்றவாளியின் இரத்தமாய் இருக்கக்கூடாது. என்னுடைய பாவங்கள் ஒரு இரத்தத்தினால் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது எப்படிப்பட்ட இரத்தமாய் இருக்க வேண்டும்? குற்றமில்லாத இரத்தமாய் இருக்க வேண்டும். இந்த குற்றமில்லாத இரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அவருடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போய் வரும் பொழுது நல்லா விளையாடி, அன்னைக்கு பிடி பீரியட் இருக்குன்னு வைங்களேன், பிள்ளை என்ன பண்ணுது? நல்லா விளையாடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளை கலர்ல போட்டுட்டு போற சட்டை வரும் பொழுது சந்தன கலர்லையும் சாம்ப கலர்லையும் சிகப்பு கலர்லையும் திரும்பி வருது. உங்க பிள்ளை வீட்டு வாசப்படிக்குள்ள வந்த உடனே உங்க கண் அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொல்வீங்க? உனக்கு தெரியுமால என் கஷ்டம், நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த துணியை துவைக்கிறேன், கொஞ்சமாவது இந்த வீட்டில் என்னுடைய கஷ்டத்தை புரிகிறார்களா என்று சொல்லி பிள்ளையின் இடத்துல வேகமாய் செல்லும் பொழுது இப்ப அந்த பிள்ளை சொல்றான், அம்மா நான் வேணும்னு பண்ணலம்மா, நான் வர்ற வழியில சரிக்கு கீழே விழுந்துட்டேன். பிள்ளை என்ன சொல்றா? நான் வேணும்னு பண்ணலம்மா, நான் சரிக்கு என்ன பண்ணிட்டேன்? கீழே விழுந்துட்டேன், அதுல சகதி ஆயிருச்சுமா. இப்போ அந்த பிள்ளை தன்னுடைய குற்றத்தை என்ன செய்கிறது? விளையாடுனேம்மா, கொஞ்சம் விழுந்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய தவறை உணர்ந்து அதை அறிக்கையிடும் பொழுது அது உங்களுக்கு எதுவாய்ப்படுகிறது? நியாயமாய்ப்பட்டவுடனே அடிக்க வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்து விட்டீர்கள்? தீர்மானித்து விட்டீர்கள். இப்ப அந்த பிள்ளைக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? மன்னிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். அடிக்கணும்னு கம்பெடுத்துட்டு போனீங்க, தண்டிக்கணும்னு கம்பெடுத்துட்டு போனீங்க. ஆனா பிள்ளையினுடைய இறங்கிய வார்த்தை, இப்படித்தான் பண்ணுவேன், சொல்லிய பாரு, அப்படி சொல்லி இருந்தா போட்டு மாத்திரலாம். அம்மா தெரியாம விழுந்துட்டேம்மா, தெரியாம அடிபட்டுருச்சுமா, தெரியாம விளையாடுனா ஒரு பையன் குப்புற தள்ளி விட்டாமா, அழுக்காயிருச்சு, சாரிமா, இனி எப்படி பண்ண மாட்டேன். இப்படி பிள்ளை சொன்ன உடனே தண்டிக்க வேண்டும் என்கிற குணம் உங்களை விட்டு விலகி, சரி பரவாயில்லை போ, கலட்டி போட்டு விட்டு உடம்ப கழுகு, சாப்பிடவா அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு கலெக்டர் மாதிரி ஆர்டர் போட்டுருங்க. அப்படித்தானே? இப்போ பிள்ளைக்கு தண்டனை இல்லை, என்ன உண்டாயிற்று? மன்னிப்பு உண்டாயிற்று. அதே மாதிரிதாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும் பொழுது உண்மையாகவே நாம் செய்த தவறுகள், நாம் செய்த பாவம், நாம் செய்த குற்றங்களுக்கு ஆண்டவர் நம்மை தண்டித்திருந்தால்
ஒரு மனுஷன் கூட என்ன செய்ய முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. அப்படித்தானே? ஆனா தாயின் இருதயம் கொண்டவர் அல்லவா நம்முடைய தெய்வம். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த பொழுது ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று கேட்டார். உடனே நாம் என்ன செய்தோம்? ஆண்டவரே, நான் செய்யண்டான்னு தான் நினைச்சேன், செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு இருக்கும் பொழுது தண்டிக்க வேண்டும் என்று நினைத்த அவர், பழைய உடன்படிக்கையிலே தண்டிக்க வேண்டும் என்று நினைத்த அவர் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அல்லேலூயா. ஆனா பிள்ளை மன்னிக்கப்பட்டாயிற்று, பிள்ளைக்கு தண்டனை இல்லை. ஆனா சட்டை எப்படித்தான் இருக்கு? அழுக்காத்தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். பிள்ளைக்கு தண்டனைக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது, இனி அடி இல்லை, உறப்பாய் போச்சு, இனி தண்டனை இல்லை. ஆனால் இந்த சட்டை இப்ப எப்படி இருக்கு? அழுக்காத்தான் இருக்கு. அநேகருடைய வாழ்க்கை நல்லா கவனிக்கணும். அடி இல்லை, தண்டனை இல்லை, இனி சிக்ஷை இல்லை, ஆனா மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ஆனா அழுக்காத்தான் இருக்கு, கரையாத்தான் இருக்கு, பாவம் பாவமாத்தான் இருக்கு. யார் பையனை பார்த்தாலும் என்ன இவன் இவ்வளவு அழுக்கா இருக்கான் அப்படி சொல்லலாம். யார் பார்த்தாலும் ஏன் இவன் உடம்பு இவ்வளவு தோத்திரம் கலர் மாறி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதை பார்த்தார், என் பிள்ளைய நான் மன்னிச்சிட்டேன், ஆனா இனி இந்த உலகத்துல யாரும் அவனை குற்றவாளியாக தீர்க்க கூடாது என்று ஆண்டவர் தீர்மானித்தார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? அப்பா மன்னிச்சுட்டாங்க, அம்மா மன்னிச்சுட்டாங்க, ஆனா உலகம் சொல்லும் அவன் கரபடிந்தவன் தானே, அவன் தவறு செய்தவன் தானே, அவன் குற்றவாளி தானே, அவன் பாவி தானே. ஏன் தெரியுமா? அழுக்கு வஸ்திரம் அவன் தரித்திருக்கிறபடியினாலே இந்த உலகம் அவனை எல்லா பொழுதிலும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்? பாவி 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை யார் விரும்பல? ஆண்டவர் விரும்பல. அதனால மன்னிப்பின் இரத்தத்திற்கு மேல தன்னுடைய இரத்தத்தை இன்னொரு காரியத்திற்கு பயன்படுத்துகிறார். அப்படின்னா 1 யோவான் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. பாருங்க, மன்னிக்கப்பட்ட ஒருவன் அந்த சாப பாவ கரை நீங்க சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொன்னார், அழுக்காத்தான் இருக்கும். அவன் மேல விழுந்த அந்த பாவத்தின் பழி மாறவே செய்யாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளைக்கு மன்னிப்பு மட்டும் போதாது, அந்த மன்னிப்புக்கு அடுத்த லெவல் என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு அவசியம். இப்போ பிள்ளைய மன்னிச்சிட்டீங்க, பிள்ளைய வீட்டுக்குள்ள விட்டீங்க, ஆனா அழுக்கு துணி எங்க போகுது? துவக்கல்லுக்கு தான் போகுது. இதுல இருந்து ஒண்ணு புரியணும், பிள்ளை மன்னிக்கப்பட்டு விட்டான், இப்பொழுது அவனுடைய வஸ்திரம் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது மாதிரிதான் அநேக இந்த உலகத்திலிருந்து இயேசுவினிடத்தில் வரும் பொழுது பாவமா வந்தோம், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்தார். இரண்டாவது அவர் செய்த காரியம், மகனே, இனி இந்த உலகத்தில் நீ பாவியாக வலம் வரக்கூடாது, அதனால என்னுடைய இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தினேன் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் இரத்தத்தினால இரண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அதனுடைய 6ஆம் வாக்கியத்தை படிக்கும் பொழுது பைபிள் அழகா சொல்லுது பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுகி. ஆண்டவர் எப்படி கழுகினாரா? பாவங்கள் அற கழுகினார். முதல்ல கழுகி பார்த்தார், சிலருடைய பாவங்கள் கர்ற மாதிரி அட்டை பிடிச்சு இருந்துச்சு, அதை மறுபடியும் ஊற வச்சு கழுகினார். இப்ப ஆண்டவர் நம்ம எப்படி செய்திருக்கிறார்? பாவங்கள் அற கழுகினார். இப்போ பாவங்கள் அற ஒரு மனுஷன் கழுகப்பட்ட பிறகு உலகம் அவனை பார்த்து இவன் பாவி,
இவன் அழுக்கு பிடித்தவன், இவன் கரைபடிந்த வாழ்க்கை செய்தவன் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தம் நம்ம, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, இனி பாவம் எனக்கு வேண்டாம், இனி இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இனி இந்த உலகத்தை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய பாவம் இரத்தாம்பரத்தை போல சிகப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மை ஆக்குவேன் என்று சொன்னீரே, அப்படின்னு ஒரு பிள்ளை வரும் பொழுது ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர். இரண்டாவது, இந்த உலகம் அவனை பாவி என்று சொல்லாதபடிக்கு அவனை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் சுத்திகரிக்கிறார். பாருங்க, முதலாவது இயேசுவின் இரத்தம் மனிதனை மன்னித்து விடுகிறது. இரண்டாவது இயேசுவின் இரத்தம் மனிதனை சுத்திகரிக்கும். ஆமா, சுத்திகரிக்கிறது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை. இப்ப வெளி உலகத்தின் பார்வையில் நம்ம நீதிமான்கள் தான். முன்னால இருந்தோம்னா பலரும் சொன்னாங்க அவன் பாவியாகிய மனுஷன் அப்படின்னு இங்க இருந்து சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. முன்னால மாறி இப்ப கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, குடிக்கிறது இல்ல, பிள்ளி சூனியம் பண்ண போகிறது இல்ல, மந்திரவாதம் பண்றது இல்ல, வேசித்தனம் இல்ல, விபச்சாரம் இல்ல, குடிக்கிறது இல்ல, ஆமே, போதை பழக்க வழக்கங்கள் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க பரவாயில்ல, நல்ல பையன் தெரிஞ்சிட்டான், அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிட்டார். இப்போ உலகம் பார்க்கும் பொழுது அவன் யாரா தெரியுதான் தெரியுமா? குட் மேன், நல்ல மனுஷன், ஆமா, நல்ல பிள்ளை, எப்படியெல்லாம் நடந்தவன் தெரியுமா? நீ மாறிட்டாப்பா, ஆண்டவர் என்ன மாற்றிட்டார். சந்தோஷம் தானே? ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. என்ன தெரியுமா? ஆனா நம்மளை பார்த்து சொல்றோம் நான் பாவி. நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட வாதிட்டுக்கிட்டே இருக்கு. வெளியில எல்லாம் சொல்றாங்க பரவாயில்ல, அவன் சுத்திகரிக்கப்பட்டுட்டான், நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்மளை ஒண்ணு பாருங்க, ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு போகும் பொழுதும், ஒவ்வொரு முறை ஜெபிக்க போகும் பொழுதும், ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திற்கு போகும் பொழுதும் நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்து சொல்லுது, நீ இந்த பதவியை செய்ய லாய்க்கு இல்லைங்க, நீ ஜெபிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்க. நம்ம மனசாட்சி, வேற ஒருவர் வேண்டாம். பக்கத்து பிரதர் சொல்ற நல்ல சிஸ்டர், மத்த சகோதரி சொல்றான் நல்ல பிரதர், பாஸ்டர் சொல்ற நல்ல சிஸ்டர், நல்ல பிரதர் சொல்றான். ஆனா நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்து சொல்லுகிறது, நீ செய்யாத பாவமா, நீ செய்யாத அநீதியா, நீ செய்யாத அக்கிரமமா. உன் மனசாட்சி உன்னை நித்தமும் போட்டு வருத்திக்கிட்டே இருக்கு. இதனாலதான் சிலரால எந்த ஒரு ஊழியத்தையும் திடமா செய்ய முடியல. தேவாலயத்தில் வரும் பொழுது சந்தோஷமா நிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட நபருக்கா ஜெபிக்கும் பொழுது 10-15 வருஷங்களுக்கு முன்ன செய்த ஒரு பாவம் கண்ணுக்கு முன்னால நின்று அவனை நலிவட செய்து வெற்றி பெற முடியல. எல்லாரும் சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டான், எல்லாரும் சொல்றாங்க மனம் திரும்பிட்டான், எல்லாரும் சொல்றான் மாறிட்டான். ஆனா இவன் சொல்றான் நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. இந்த உணர்வு உனக்குள்ள கிடக்கலாம். இதிலிருந்து எப்படி விடுவிக்கப்படுறது? இதிலிருந்து விடுதலை பெறாத பட்சத்தில் நீ ஜெயிக்க முடியாது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம். நாவிலிருந்து வருகிறதா வாழ்க்கை. இருதயத்தின் நிறைவை வா பேசும். உன் இருதயம் எப்படி இருக்கு? நீ பாவி, நீ குற்றவாளின்னு சொல்லுது. அப்போ உன் வாய வார்த்தை எப்படி இருக்கும்? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் எதுவும் செய்ய தகுதியில்லை, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்? உன் மனசாட்சி உன்னை நித்தமும் சாகடிச்சிட்டு இருக்கு. முதல்ல மன்னித்தார், இரண்டாவது சுத்திகரித்தார். எல்லாரும் சொல்றாங்க நல்ல பிரதர், நல்லாயிட்டார். ஆனா நீங்களுடைய மனசாட்சிக்குள்ள இந்த தவறை நான் செய்திருக்க கூடாது, இந்த தவறை நான் செய்தது தவறு, இந்த காரியம் என்ன வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. மனதிற்குள் இருக்கிற மனசாட்சி அநேகரை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. இது அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை. இது நான் இந்த தவறு செய்துட்டேனே. ஒவ்வொரு முறை ஜெபிக்க, ஒவ்வொரு முறை ஆலயத்தில் ஊழியங்களை செய்யும் பொழுது என்னைக்கோ செய்த தவறு உன்னை சாகடிக்குது, உன்னை குற்றவாளியா நிறுத்துது. நீ எந்த இடத்துல தைரியமா நிக்கணுமோ அந்த இடத்துல உன்னால தைரியமா நிக்க முடியல. எல்லாரும் சொல்றாங்க நல்ல பிரதர், நீ சொல்ற நான் லாய்க்கு இல்லாதவே அப்படி சொல்ற. நீ அதுக்கு காரணம் உன் மனசாட்சியில ஏற்பட்டு இருக்கிறதான வாதுமை. இப்ப சுத்திகரிப்பு சரீரத்திற்கு வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு. அந்த மனசாட்சி யார் சுத்தமாக்க போறா? அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய பாவத்தை உண்மையா சொல்லி
அதை அறிக்கையிட்டு அதை விட தீர்மானிக்கும் பொழுது கர்த்தருடைய இரத்தம் வெளிப்படையான ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வராது. இன்னொரு சுத்திகரிப்பு இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. எதற்காக இந்த சுத்திகரிப்பு வேணும்? ஊழியம் செய்ய. விசுவாசியா இருந்துட்டு போயிடலாம். ஒரு ஆளுகிட்ட போய் இப்படி செய்யாத தம்பின்னு சொன்னா நம்ம மனசாட்சி இடம் கொடுக்கணும். நான் இதற்கு தகுதியானவனா? அதான் பரிசுத்த மனிதர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக நம்முடைய மனசாட்சியை கர்த்தர் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். இன்னைக்கு பலரையும் ஜெபிக்க ஊழியத்தை கூப்பிடும் பொழுது நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு ஒதுங்குற. அதுக்கு காரணம் என்ன? உன் மனசாட்சி இதுவரைக்கும் என்ன செய்யப்படல? சுத்திகரிக்கப்படல. உன்னுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட படாததுனால இப்பெல்லாம் ஊழியம் அழைப்பு வருதோ அப்ப எல்லாம் நீ ஒதுங்குற. உன் மனசாட்சி சொல்லுது, இந்த ஊழியத்துக்கு நாங்கள் ஆய் கிடையாது, இந்த ஊழியம் நீ செய்யக்கூடாது, இந்த ஊழியத்தில் நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது, அவங்கெல்லாம் பரிசுத்தமானவங்க, நீ சரியில்லாதவன், நீ சரியில்லாதவன், நீ சரியில்லாத. உன் மனசாட்சி சுத்தப்படல. வெளியில மாற்றம் வந்துருச்சு, பாட்டுல மாற்றம் வந்துருச்சு, வஸ்திரத்துல மாற்றம் வந்துருச்சு, எல்லாத்திலையும் மாற்றம் வந்துருச்சு. ஆனா இருதயத்துல ஒரு மாற்றம் வரல. அப்ப இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற என் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆமீன் கபடுகள் அற அவங்க மனசாட்சியை நான் சுத்தமாக்க போறேன். இன்றைக்கோ செய்த தவற இனி நினைச்சு 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 செய்யும் எதிர்காலத்தை இழக்காது. யாருகிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேள். எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல விடு. எந்த இடத்தை சரி பண்ணணுமோ சரி பண்ணு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் எப்ப எல்லாம் ஆண்டவருடைய ஊழியம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வரும் பொழுது என் மனசாட்சி என்னை தடுக்குதையா, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துது, நீ சரியில்லைன்னு சொல்லுது. என் மனசாட்சி என்னை பார்த்து நீ செய்தது பாவம் சொல்லுது. வெளியே தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, கூட்டு விசுவாசிக்கு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனா என் மனசாட்சி சொல்லுது, ஆமே நீ செய்தது தவறு. மனசாட்சி எனக்குள்ள போராடுறதுனால என்னால தைரியமா ஊழியம் செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியே நீ இருந்தா உன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறாம போயிடும், உங்க குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் நிறைவேறாம போகும். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், என் பழுதற்ற இரத்தத்தினாலே உன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க போகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த சுத்திகரிப்பு என் வாழ்க்கையில வேணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபிங்க. அநேகர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். தன் சுய மனசாட்சிக்கு முன்னே அநேகர் குற்றப்படுத்தப்படுகிறார். இதை குறித்து நிறைய பேச, உன் மனசாட்சியை உன்னை தினமும் சாகடிக்குது. நான் இந்த வார்த்தை சொல்லி இருக்க கூட 10 வருஷம் ஆச்சு, 2 வருடம் ஆச்சு, 5 வருடம் ஆச்சு. ஆண்டவரே எனக்கு தைரியமாக்கத்துடைய ஊழியத்தை செய்யணும். இந்த மனசாட்சி என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆமையா, என் வாழ்க்கையில நீங்க அறியாம எதுவும் இல்லை, பரிசுத்த ஆண்டவர் அனுமதிக்காம எதுவும் இல்லப்பா. என் குறுக்கிடுகிற தேவன் தர்மையான இந்த பகல் வேளையில் என்னை மன்னித்து ஒன்றை சுத்திகரியும். பழுதற்ற இரத்தமே, பழுதற்ற இரத்தமே, வாய் திறந்து சொல்லு, என் மாம்சத்தை சுத்திகரியும். என் கண்கள், என் வாய், என் உதடுகள், என் சரீரத்தை சுத்திகரியும். குறிப்பா என் மனசாட்சியை சுத்திகரியும்.